இல்லை வச்சுடா என்ன செய்வது என்று புரியவில்லை. மக்களும் வறுமையில் இருக்கிறார். எவ்வளவு சம்பளமோ என்று ஏக்கத்தோடு வீட்டு வருவதை கண்டு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். அங்கிருந்து அந்த பெண் வருகிறது. வறுமையில் கிடைக்கிறார். எப்படி இந்த பெண்ணை வைத்து இதை பார்த்து புரியாமல் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண்ணை ஒன்றுமே இல்லை. அந்த எவ்வளவு பணம் இடத்துக்கு எடுத்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பெண்ணில் ஒரே ஒரு வாக்கியம் தான் இருக்கிறது. நீங்கள் கொடுத்த ஒரு டம்ளர் மோர் தான் எனக்கு பரிசு என்று அந்த பெண்ணில் இருக்கிறது. அப்பொழுதுதான் புரிகிறது அந்த பால் பாய்ச்சல் போன்ற சிறுவன் தான் அந்த மருத்துவமனையிலே அந்த சமூகத்திலே கேட்கிறார். எப்பொழுதுமே தொடர்ந்து வருகின்ற நாட்களில் பார்ப்போம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் குதிரக்கமாக கேள்வி கேட்பார். சில பேர் கேள்வி கேட்போது பதிலை வாங்குவதற்காக அவர்கள் எண்ணத்தோடு தான் இந்த கேள்வி கேட்கிறார். அழகான பதில் சொல்லுவார். அன்பின் வெளிப்பாடு யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. கடவுள் தான் மேலானது. நம்ம எவ்வளவுதான் திருப்பலி கொண்டாலும் சரி, ஜவமால சொன்னாலும் சரி, இல்ல புது வேளாண்ல இருந்து பழைய இருக்குமா இப்போ சலா சர்பத்னே